Hello friends, welcome to Malathi Samaiyal Studio. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் and suggestions கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கோகனட் பட்டர் கேக். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 முட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இதில் 1/2 கப் பவுடர்டு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பிளெண்டர் வச்சு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்மளோட எக் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/3 கப் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இப்போ இதை பேக் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பிரெட் பேன் எடுத்திருக்கேன். கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். பேக்கிங் டின்னை ஆயில் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக் பேட்டரை டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சமமாக பரப்பி விட்டுக்கோங்க.
மேலே கொஞ்சம் Dessiccated coconut sprinkle பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 170 டிகிரி செல்சியஸ் 340 டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ரீஹீட்டட் அவனில் 30 to 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சரியாக 30 நிமிஷம் பேக் பண்ணியிருக்கேன். எட்ஜஸ் எல்லாமே எடுத்துட்டு அப்படியே கவுத்து விட்டிங்கன்னா கேக் அப்படியே வெளில வந்துடும். கொஞ்சம் கூலான பிறகு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோகனட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசம் நல்லா கமகமான்னு வருது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும் இது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.